இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் மாவட்டம் மலட்டாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பரசுரெட்டிப்பாளையம் மேட்டுப்பாளையம் இடையேயான தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சிலர் ஆபத்தான நிலையில் தரைப்பாலத்தினை கடந்து செல்கின்றனர். பாலம் நிறைய தண்ணி போயிடுச்சு, ஃபுல்லாக பாதி வலிச்சுன்னு போயிடுச்சு, மொட்டியால் தண்ணி போகுது. லேடிஸ் எல்லாம் இப்படி தான் நடந்து போகிறாங்க, 5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இது குறுக்கால நடந்து வந்தால் ஆபத்தாக இருக்குது, பயமாக இருக்குது. உடனடியாக மேம்பாலம் கட்டி விடுங்க. கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட படிக்கிறாங்க. இங்கே வர்றதுக்கு ஆபத்தாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி 2 பேர் அடிச்சுன்னு போயிட்டாங்க. அதனால் பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக மேம்பாலம் கட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீரில் கருணாவூர் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தென் பஜார், தென் களவாய், ஜக்காம்பேட்டை, கன்னிகாபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிராமத்திற்கு உள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உயர்மட்ட பாலம் கட்டும் பணியை உடனடியாக துவக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏம்பலம் கிராமத்தில் ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீர் இருளர் இன மக்கள் குடியிருப்பு பகுதி சாலையில் இடுப்பளவில் தேங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் நீரில் விஷ ஜந்துக்கள் வருவதால் நீரில் நடந்து செல்ல அச்சமாக உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். வேலைக்கும் போகிறதுக்கு அப்பா அம்மாலையும் முடியல. இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு 30 வீடு இருக்கும். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பூச்சிங்கள்லாம், விஷப்பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியல. ரொம்ப பயமாக இருக்குது. தண்ணியில் காலை வைக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே 3வது நாளாக வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். வி. சேதுராஜபுரம், முத்துராமலிங்கபுரம், வாளம்பட்டி, செவல்பட்டி, டி. கரிசல்குளம் உள்ளிட்ட கிராமங்களை காட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளம் சூழ்ந்தது. 3 நாட்களாக வெள்ளம் வடியாத நிலையில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவசர தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வருஷம் இந்த கதி தான் நிகழ்ந்தது. சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தண்ணியால் சூழ்ந்து எந்த போக்குவரத்துக்கும் செல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரியோ, ஒரு பள்ளிக்கூடமோ, இல்லை எது ஒரு அவசர தேவைன்னா கூட எங்களால் போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. மழைக்காலங்களையும் சரி, சாதாரண சமயத்துலேயும் பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுன்னாலும் சைக்கிள் பஞ்சர் ஆறது, அந்த மாதிரி ரொம்ப இடையூறுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஓரியூர் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் மழை காரணமாக தண்ணீர் ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை சந்தித்து வருவதாகவும் மேம்பாலம் அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த தரைப்பாலத்தில் மழை காலங்களில் தண்ணி அதிகமாக போகும். போன வருஷம்லாம் மழை பெஞ்சு அதிகமாக போய் இதில் போக்குவரத்து ஒரு 10 நாளைக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த 2 நாள் பெஞ்ச மழையில தண்ணி ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி கனமழை பெய்யும் போதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு. போக முடியல, மங்களகுடி போய் வர மாதிரி இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் விளை நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து குளம் போல காட்சியளிப்பதால் நன்னில பகுதியில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். ஏக்கருக்கு ரூபாய் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அதேபோல கோண வாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சதுனால தண்ணி விட்றதுக்கு ஒரு 50 நாள் பயிர் எல்லாம் வீணாக போயிட்டு, ஆறு உடப்படுத்ததுனால, தூர் வராத காரணத்தினால அது சரியாக நல்ல முறை செஞ்சு கொடுக்கும்படி தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த அரிமண்டபம் கண்மாய்க்கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியதால் அன்னவாசல் புதூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கால்நடைகள் தங்குவதற்கு இடமில்லாமல் அவதியடைவதாக கூறும் அப்பகுதி மக்கள் கால்நடைகளுக்கான தீவனங்களும் மழையில் நனைந்ததால் மிகவும் இக்கட்டான சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.